தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல வேளை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் சில மோசமான முடிவுகள் எடுத்திருந்தாலும் என் தப்புகளுக்கு நான் எப்போவுமே பொறுப்பெடுத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் கண்டிப்பாக டாப் 10 ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவனோ மோசமானவனோ கிடையாது. அவங்க வேணும்னே என்ன ஒரு வில்லனாக சித்தரித்து கொல்ல பார்க்குறாங்க. எங்கள் அமைப்போட அதிகாரமும் பலமும் அவங்களோட கண்ணை உறுத்துது. சொல்லிக்கொண்டே வந்த சிவத்திற்கு திடீரென்று பயங்கரமான இருமல் வந்தது. சார் 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 நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என ஜீவா கூற, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜீவா, என்னோட கடைசி நிமிடங்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றார். பின்பு அவனுடைய கண்களை உற்று பார்த்தவர், ஜீவா, நாம் 2 பேரும் தற்செயலாக சந்திச்சிருக்கலாம். ஆனால் நம்ம தலைவிதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். இப்படி எனக்கு காட்டின கருணைக்கு நான் உனக்கு ஒன்று திருப்பி தரேன். அதுக்கு முன்னாடி நீ என்னை உன்னோட மென்டாராக ஏற்றுக்குவியா? அப்படியே மிரியட்ஸ்லேயும் சேரணும். இது 2க்குமே நீ தயாரா என கேட்டார். அவரை காப்பாற்றியதன் மூலம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜீவா கனவிலும் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட மென்டாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அவர் உயிர் பிழைப்பதே கஷ்டம் என்ற நிலைமையில் இருக்கும்போது தன்னிடம் இப்படி கேட்பது ஜீவாவுக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு நிமிடம் என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை. பின்பு குனிந்து அவரின் நிலைமையை பார்த்தவன் அதன் பிறகு கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் ஒரு அடி பின்னால் நகர்ந்து அவர் முன்னால் மரியாதையாக தரையில் முட்டி போட்டு அமர்ந்து, சுப்ரீம் கமாண்டர், அது என்னோட அதிர்ஷ்டம் என்றான். நல்லது, நான் இப்போ செத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நான் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஒன்ன மாதிரி ஒருத்தனை என் கண்ணில் காட்டினார். மூச்சு திணறலுடன் கஷ்டப்பட்டு இதை சொன்ன சிவம் ஜீவாவை பார்த்து கையசைத்து அவருக்கு பக்கத்தில் வருமாறு கூப்பிட்டார். சுப்ரீம் கமாண்டர், இப்போ நான் என்ன செய்யணும்? ஜீவா மரியாதையுடன் கேட்க அவனுடைய தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தவர் தன் பாக்கெட்டில் இருந்து 2 பொருட்களை வெளியில் எடுத்தார். பின் அவர் தன் பாக்கெட்டில் இருந்து 2 மாத்திரைகளையும் ஒரு குத்து வாளையும் எடுத்து வெளியில் வைத்தார். ஜீவா அதையெல்லாம் பிரமிப்புடன் பார்க்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு எதிர்பார்த்து இந்த டேப்லெட்ஸை நான் என் கூடவே ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கத்தியோட பேர் இன்ஃபினிட்டி டாகர். இதுதான் உனக்கான என்னோட பரிசு. நான் போனதுக்கப்புறம் இந்த கத்தியை எப்போவுமே உன் கூடவே வச்சுக்கோ. இது உன் உயிரை காப்பாற்ற உதவும். இப்போ இந்த டேப்லெட்டை ஒரு கையில் எடுத்துட்டு உன்னோட ரைட் ஹேண்டை என்கிட்ட நீட்டு. சிவம் சொல்ல ஜீவாவும் அப்படியே செய்தான். படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த அவர் அந்த குத்துவாளை பயன்படுத்தி அவருடைய வலது கை மற்றும் ஜீவாவுடைய வலது கை இரண்டிலும் ஒரு கீறலை ஏற்படுத்தினார். சிவப்பாய் ரத்தம் வெளிப்பட்டது. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு ஒரே குழப்பமாக இருக்கலாம். இந்த டேப்லெட்டுக்கு பேர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பில். அதாவது ஒருத்தரோட ஆற்றலையும் சக்தியையும் இன்னொருத்தருக்கு மாற்றுறதுக்கு இது உதவும். இது வேலை செய்யணும்னா நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா கை குலுக்கி ரத்த சத்தியம் செஞ்சுக்கணும். அதுதான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும் என்று சொல்ல ஜீவா புரிந்தது போல தலையாட்டினான். இது எல்லாமே அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது. இந்த இடத்தில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஓகே, அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ உன்னோட கண்களை மூடு. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 3ன்னு சொல்லும்போது நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த மாத்திரையை முழுங்கிட்டு கை குலுக்கிக்கணும். ரெடியா என்று கேட்டவர் 1 2 3 என எண்ணவும் ஜீவா அவர் சொன்னது போல செய்தான். சில நொடிகள் அமைதியாக கழிய ஜீவா என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே கமாண்டரின் கையில் இருந்து தன்னுடைய உடலுக்கு ஒரு ஒப்பிட முடியாத சக்தி வாய்ந்த ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான். அது அப்படியே அவன் கை, கால், எலும்பு, நரம்பு என எல்லா இடங்களிலும் பரவியது. அவனுடைய உடல் நடுங்கியது. ஜீவா, பயப்படாத, என்னை நம்பு. என் சாவுக்கு அப்புறம் இந்த சக்தியெல்லாம் யாருக்குமே பயன்படாமல் வீணாக தான் போக போகுது. அதுக்கு பதிலாக இந்த ப்ராசஸ் என்னோட சக்தியை உனக்குள்ள வாழ அனுமதிக்கும். இது மூலமாக நான் உன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காட்டியும் உனக்கு தானாகவே எல்லாமே தெரியும். என்னோட கத்தியை கூட உனக்கு தான் தந்திருக்கேன். அதனால் இப்போ என்னோட பாரம்பரியத்தை நீ தான் தொடர போகிற. எந்த சூழ்நிலையிலையும் என்ன தாழ்த்துற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கவே கூடாது என்ற சிவம், முக்கியமாக எனக்காக பழிவாங்கிறேன்னு சொல்லி இந்த சக்தியை வீணடிக்கக்கூடாது. இப்போ மாதிரியே உன்னோட இதயத்தில் எப்போவுமே நீதியையும் நியாயத்தையும் சரிசமமாக வச்சுக்கோ. நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நான் கொடுத்த சக்தியை பயன்படுத்திக்கோ என்று அறிவுறுத்தினார். அந்த நேரத்தில் ஜீவாவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை.
அவன் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினான். அவனுடைய நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் கீழே விழுந்தது. கமாண்டரின் உடலில் இருந்து அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஆற்றல் மொத்தத்தையும் அவனுடைய உடல் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஒரே நாளில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஒரு நிமிடம் கழித்து ஒரு வழியாக அந்த ப்ராசஸ் ஒரு முடிவுக்கு வந்தது. ஜீவா மீண்டும் கண்களை திறந்தபோது சிவம் தளர்ந்து போய் கீழே விழுவது போல தோன்றினார். அவர் மூச்சு விடவே திணற ஜீவா மீண்டும் அவரை பெட்டில் படுக்க வைத்தான். கமாண்டர் சார், ஜீவா மெதுவான குரலில் அவரை அழைக்க, என்ன நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காத ஜீவா? பிறப்பும் இறப்பும் இயற்கையாக நடக்கிறது, அதை யாராலும் மாற்ற முடியாது. இதை அவர் சொல்லும்போதே ஜீவாவின் மனதில் ஹரிஷின் முகம் தோன்றியது. திவ்யா தொடங்கி எத்தனையோ உயிர்களை சாவின் விளிம்பிலிருந்து கைப்பிடித்து கூட்டி வந்தவன் அவன். இப்போது கூட ஹரிஷை நினைக்கும் போது ஜீவாவின் மனது சிலிர்த்தது. அவ்வளவு ஏன், கடைசியாக ஜீவாவின் உயிரையே அவன்தான் காப்பாற்றினான். தன் நண்பனைப் போலவே தானும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் ஜீவா தனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். அதற்குள் கமாண்டருக்கு அதிகமாக மூச்சு வாங்க ஜீவா அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவருக்கு கொடுத்தான். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க கமாண்டர், என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் வந்துடுவான். அவனால் சரி பண்ண முடியாத பிரச்சனையே இல்லை. அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு உங்கள் சக்தி எனக்கு மாற்றினீங்க? என் நண்பன் வந்த உடனே நிச்சயம் உங்களோட உயிரை காப்பாற்றிடுவான். ஜீவா சொல்ல கமாண்டரின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. நீ உன் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கேன்னு நல்லாவே தெரியுது. நீ இவ்வளோ பெருமையாக பேசும்போது எனக்கே அவரை பார்க்கணும் போல தான் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நான் தாங்குவேனான்னு தெரியல என்று அவர் சொல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க என்று கண் கலங்கினான் ஜீவா. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இந்த லெட்டரை மெரியட்ஸோட துணைத் தலைவரான விக்டர் கிட்ட கொடுத்துரு. எனக்கு அப்புறம் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் யாருன்னு இதில் எழுதியிருக்கேன். மூச்சு வாங்கியபடியே கூறிய சிவத்தின் கண்கள் திடீரென கலங்கியது. அப்புறம் என் மகன், அவனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். என் பையனை எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்கணும். ஒருவேளை ஹெர்பல் மெடிசனில் அவனுக்கு திறமை இருந்தால் நேரம் வரும்போது அவனையும் மெரியட்ஸில் சேர கூப்பிடுங்க. அப்படி அவனுக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா அவனை நிம்மதியாக வாழ விட்டுருங்க. நான் ஏற்கனவே அவன் பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வாழ்நாள் ஃபுல்லாக எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவர் பேச பேச ஜீவாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் கடைசி ஆசையாக சொல்லும் எல்லாவற்றிற்கும் அவன் தலையை மட்டும் ஆட்டி சம்மதம் தெரிவித்தான். உன் வாழ்க்கையில் திடீர்னு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு ஒரே குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் விதிங்கிறது. இன்றைக்கி கீழே கிடந்த என்னை தூக்கும் போதே உன் தலையெழுத்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அதை நல்ல விதமாக அமைச்சிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது. உன் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இவ்வளோ பெரிய சக்தியை உன்கிட்ட கொடுத்துருக்கேன். எந்த வகையிலும் இதை மிஸ்யூஸ் பண்ணிடாத. நீயும் சந்தோஷமாக இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. தப்ப தைரியமாக தட்டி கேளு. நியாயத்துக்கு பக்கம் நிற்கிறதுக்கு எப்போவுமே தயங்காத, சரியா என்று கூறியவர், என்னோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக முடிஞ்சாலும் நான் சந்தோஷமாக தான் போகிறேன். என் முன்னோர்கள் அப்புறம் ஏற்கனவே இறந்து போன மீடியட்ஸ் மெம்பர்ஸ் ஆன்மாக்களோட நானும் கலக்க போகிறேன். அடுத்த வாழ்க்கை எனக்காக என்ன வச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு இதுக்கு மேலே என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்ன சிவம் மூச்சு விடுவதை நிறுத்துவதற்கு முன்பு ஒரு முறை மலர்ந்து சிரித்தார். அணைய போகும் விளக்குதான் பிரகாசமாக எரியும் என்பதை ஜீவா இதுவரை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கிறான். இன்றைக்குதான் நேரில் பார்க்கிறான். அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாம் கண்டிப்பாக திரும்பவும் சந்திப்போம் கமாண்டர். அவருடைய கால்களை தொட்டு வணங்கிய ஜீவா மனப்பூர்வமாக கூறினான். அப்போது சரியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஹரிஷ். முதலில் ஜீவாவை பார்த்தவன் பின்பு பெட்டில் படுத்திருந்த சிவத்தின் மீது பார்வையை திருப்பினான். அவருடைய நிலைமை பார்க்கும்போதே புரிந்துவிட, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போல என்று முணுமுணுத்து கொண்டான். அவருடைய முகம் முழுவதும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிபட்டு இருந்ததால் தனக்கு அனுப்பப்பட்ட போட்டோவில் இருந்த கமாண்டர் அவர்தான் என்பதை ஹரிஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிஷை பார்த்ததும் அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுத்தம் தாங்க முடியாமல் ஜீவா வெடித்து அழ ஆரம்பித்தான். அதை பார்த்து திகைத்து போன ஹரிஷ் பதட்டத்துடன் அவனிடம் ஓடினான். டேய் ஜீவா, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுகுற என ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷிடம் போனில் பேசும்போது அந்த நபர் யார் என்றே தெரியாது. எதேச்சையாக வழியில் பார்த்து தூக்கி வந்ததாக ஜீவா தெளிவாக சொல்லியிருந்தான். இப்போது ஏதோ அவனுடைய அப்பாவையே இழந்து விட்டது போல ஜீவா கதறி அழவும் ஹரிஷுக்கு எதுவுமே புரியவில்லை. அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்த ஜீவா தொடர்ந்து அழவும் அதற்கு மேல் ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஜீவாவின் முதுகை தட்டி கொடுத்தான். ஹரிஷின் ஆறுதலால் ஒரு வழியாக சமாதானமான ஜீவா கண்களை துடைத்து கொண்டு மீண்டும்
சுப்ரீம் கமாண்டரின் அருகில் சென்றான். நிம்மதியாக உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் சுப்ரீம் கமாண்டர். நீங்கள் ரொம்ப மரியாதையோடு தான் இறந்தீங்கன்னு நான் மெரியட்ஸுக்கு தெரியப்படுத்துவேன். ஜீவா சொல்ல அவனுடைய தோளில் வைப்பதற்காக வந்த ஹரிஷின் கை அப்படியே காற்றில் உறைந்து நின்றது. அவனுடைய இதயம் ஒரு செகண்ட் துடிப்பதை நிறுத்தியது. ஜீவா, நீ இப்போ இவர் யாருன்னு சொன்ன? ஹரிஷ் நம்ப முடியாத பதட்டத்துடன் கேட்க, இவரோட பேர் சிவம், மெரிட்ஸோட சுப்ரீம் கமாண்டர். நாங்கள் இன்றைக்கி தான் தடவையாக மீட் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலேயே அவர் எனக்கு மென்டராகவும் ஆயிட்டாரு என்று ஜீவா கலங்கிய குரலில் பதில் சொன்னான். தான் கேட்டதை இப்போதும் ஹரிஷால் நம்பவே முடியவில்லை. இல்லை, இருக்க முடியாது. இவர் எப்படி சுப்ரீம் கமாண்டர் சிவமாக இருக்க முடியும்? அப்படி ஒரு அமைப்புக்கு தலைவரான இவர் கேசவன் அளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அவர் எப்படி சாக முடியும்? ஆனால் ஜீவா என்கிட்ட நிச்சயம் பொய் சொல்ல மாட்டான். இதில் பொய் சொல்லணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்போது இது நிச்சயம் உண்மையாக தான் இருக்கணும் யோசித்த ஹரிஷ் திடீரென ஜீவா உடம்பை முறுக்கி வினோதமான ஒரு ஒலி எழுப்பவும் திகைப்புடன் திரும்பி அவனை பார்த்தான். ஜீவா, நீ எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆன? உன்னோட பவரை என்னால் இங்கிருந்தே ஃபீல் பண்ண முடியுது. ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க, சுப்ரீம் கமாண்டர் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட சக்தி மொத்தத்தையும் எனக்கு மாற்றி விட்டுட்டு போயிட்டாரு என்று ஜீவா தன் மனதில் இருந்த சோகம் மொத்தத்தையும் அடக்கி கொண்டு அவரை காப்பாற்றிய நிமிடத்திலிருந்து போன நிமிடம் வரை நடந்த எல்லாவற்றையும் ஹரிஷிடம் சொன்னான். நடந்ததை அறிந்ததும் சிவத்தை நினைத்து ஹரிஷாலும் பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை. அதே சமயம் அவருடைய சக்தி வீணாகாமல் தன் நண்பனுக்கு கிடைத்ததை நினைத்து ஆறுதலும் அடைந்தான். ஜீவா அதற்கு தகுதியானவன்தான் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஹரிஷ் அவனுடைய நண்பன் என்ற ஒரே காரணத்திற்காக உயிரையே கொடுக்க முன்வந்தவன் அல்லவா அவன். சுப்ரீம் கமாண்டர், நீங்கள் உயிரோடு இருந்தப்போ உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கவும் தவறிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்போ விக்டருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஹரிஷ் தலையை தாழ்த்தி மரியாதையுடன் கூறினான். ஹரிஷ் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா இப்போது தன் பங்குக்கு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். ஹரிஷ், நீ என்ன சொல்ற? நீ மெரியட்ஸை சேர்ந்தவனா? ஜீவா கேட்க ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான். அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதை சொல்லும் நிலைமையிலும் அவன் இல்லை. பின் அங்கிருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போன ஹரிஷ் போனை எடுத்து விக்டரை அழைத்தான். இந்த பயங்கரமான செய்தியை எப்படி அவரிடம் சொல்வதென்று ஹரிஷுக்கு யோசனையாக இருந்தது. சரியான வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான். அதற்குள் மறுமுனையில் விக்டரின் குரல் அதே பதட்டத்துடன் கேட்டது. என்னாச்சு ஹரிஷ்? கமாண்டர் பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நாங்கள் எல்லாரும் இங்கே ரொம்ப கவலையாக இருக்கோம். அவர் தான் இந்த அமைப்போட முதுகெலும்பு. அவர் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்? 2 நாளாகியும் அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. விக்டர் சோகத்துடன் பேசினான். அதை கேட்டு உதட்டை கடித்த ஹரிஷ், விக்டர், இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல என்று தயங்க விக்டரின் இதயத்தில் தடதடவென ட்ரெயின் ஓட ஆரம்பித்தது. என்னாச்சு ஹரிஷ்? ஏதாவது பெரிய பிரச்சனையா சுப்ரீம் கமாண்டருக்கு என்று அவன் முடிக்க முடியாமல் இழுக்க, அவர் கிடைச்சிட்டாரு என்று மட்டும் கூறினான் ஹரிஷ். அவ்வளவு சோகத்துடன் பேசுபவனை மேலும் கவலைப்படுத்தும் விதமாக அவர் இறந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு மனசு பாரமாக இருந்தது. அடப்பாவி, இது ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற? அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எத்தனை ஆளுங்களை அனுப்புனேன்னு தெரியுமா? ஆனால் அவங்க யாராலையுமே அவரை கண்டுபிடிக்கவே முடியல. உங்ககிட்ட தகவல் சொல்லி 1 மணி நேரம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே நீ அவரை கண்டுபிடிச்சிட்டியா? ரியலி யூர் கிரேட். இப்போ தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. பேசாமல் இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். முதல்லயே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும் என்று மறுமுனையில் மூச்சு விடாமல் விக்டர் பேசிக்கொண்டே போக ஹரிஷுக்கு என்ன சொல்லி அவனை நிறுத்துவதென்றே தெரியவில்லை. அப்புறம் ஹரிஷ், நாளைக்கு நீ அவரை கூட்டிகிட்டு இங்கே வரும்போது நான் அவர்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக சொல்லுவேன். அவர் நிச்சயமாக உனக்காக ஒரு பெரிய பரிசு தருவார். மற்றவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எங்கள் கமாண்டர் ரொம்ப நல்லவர். விக்டர் உற்சாகமாக கூறினான். அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. விக்டர், நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல. ஹரிஷ் குறுக்கிட, ஓ சாரி, சுப்ரீம் கமாண்டர் கிடச்சிட்டாருங்கிறத விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நீ சொன்னதை நான் சரியாக கவனிக்கல. சரி, இப்போ சொல்லு. விக்டர் கேட்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷன் 2 பேரும் சேர்ந்து சுப்ரீம் கமாண்டரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதில் அவர் என ஹரிஷ் வாக்கியத்தை முடிக்க முடியாமல் தடுமாற, சொல்லு ஹரிஷ், அவருக்கு என்ன என்று கேட்டான் விக்டர். இப்போதுதான் அவன் ஹரிஷின் குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தான். அவனுடைய உடம்பில் ஒரு நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது.
அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று விக்டர் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, சாரி விக்டர், என்னை மன்னிச்சிரு. என்னால் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு அவரை காப்பாற்ற முடியல. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஹரிஷ் ஒரு வழியாக உண்மையை போட்டு உடைத்தான். இதை தாங்கிக் கொள்வது விக்டருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பது ஹரிஷுக்கு தெரியும். அதனால் பொறுமையாக காத்திருந்தான். திடீரென விக்டர் சத்தமாக அழும் சத்தம் கேட்டது. ஹரிஷ், நீ என்கிட்ட விளையாட்டுக்கு தானே சொல்கிற? கமாண்டர் உன் கூட தான் இருக்காரு. அவர் என்னை சும்மா பயமுறுத்துறதுக்கு தானே இப்படி சொல்ல சொன்னார் என்ற விக்டர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை தெளிவாக கேட்டான். விக்டரின் வலி எந்த அளவிற்கு ஆழமாக உள்ளது என்பதை ஹரிஷால் உணர முடிந்தது. எத்தனையோ கடினமான சிச்சுவேஷன்களை சந்தித்த ஹரிஷுக்கு கூட இப்போது என்ன சொல்லி விக்டரை ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லை. விக்டர், இந்த விஷயத்தில் நான் விளையாடுவேனா? சுப்ரீம் கமாண்டர் இப்போ ஏன் முன்னாடி தான் படுத்திருக்காரு. அவர் நிஜமாவே இறந்துட்டாரு என்ற ஹரிஷ் ஒரு ஆழமான பெருமூச்சை எடுத்து விட்டு ஜீவா அவனிடம் சொன்ன எல்லாவற்றையும் விக்டரிடம் கூறினான். அதையெல்லாம் கேட்டு விக்டரால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. தங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் இப்படி அகால மரணம் அடைந்ததை நினைத்து கலங்கிய அவன் மீண்டும் கதறி அழ ஆரம்பித்தான். எங்க கமாண்டர் அநியாயமாக கொண்ட அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். திட்டம் போட்டு கழுத்தெடுத்துட்டாங்கல்ல, அவங்கள நிச்சயமா நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அவன் ஆவேசமாக கத்த, இப்போதும் ஹரிஷ் இடையில் குறுக்கிடாமல் அவன் அழுது முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தான். ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்ட விக்டர், ஹரிஷ், நீயும் ஜீவாவும் உடனே சுப்ரீம் கமாண்டரோட உடம்ப இங்கே கொண்டு வரணும். அப்புறம் நீ சொன்ன அந்த லெட்டரையும் பத்திரமா கொண்டுட்டு வா. மெரிட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் லாமா தீவில் இருக்குது. நான் அதுக்கான லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னான். சரி விக்டர், எனக்கு புரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்ற வேலைகளை கவனி. கமாண்டரோட உடம்பை நல்லபடியாக அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது. ஹரிஷ் ஆறுதலாக கூற விக்டர் சரி என்று கேட்டுக்கொண்டான். அப்புறம் ஹரிஷ், அவர் உடம்பை கொண்டு வரதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வசதி இருக்கா? எப்படி கொண்டு வரதா ஐடியா? இல்லை நான் இங்கிருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா என்று விக்டர் தயக்கத்துடன் கேட்க, இப்போ தானே சொன்னேன் அதை பற்றிலாம் நீ வரி பண்ணிக்காதுன்னு. ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்குது. நாங்கள் அதிலே கொண்டு வந்துடுறோம் என்றான் ஹரிஷ். அதை கேட்டு விக்டருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சரி, கவர்மெண்ட் பர்மிஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன். நமக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பத்திரமா அவரோட உடம்பை மட்டும் இங்கே கொண்டு வந்து சேருங்க சொல்லிவிட்டு விக்டர் ஃபோனை வைக்க திரும்பி ஜீவாவை பார்த்தான் ஹரிஷ். கமாண்டரின் உடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்து அமர்ந்திருந்தவனை பார்க்க ஹரிஷுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்லவரின் சாவை கண்முன்னால் பார்த்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஹரிஷாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. விக்டர் சொன்னதையெல்லாம் ஜீவாவிடம் அவன் எடுத்துச் சொல்ல இருந்த சூழ்நிலையில் ஹரிஷிடம் அதற்கு மேல் தூண்டி துருவி கேள்விகள் கேட்க விரும்பாத ஜீவா, நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் ஹரிஷ், நான் உன்னை நம்புகிறேன். நாம் எப்போ கிளம்பணும் என்று கேட்டான். அதே நேரத்தில் அந்த மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டலின் பெட்டில் தன் முன்னால் மயங்கி கிடந்த யாமினியை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் கயல்விழி. ஹரிஷ் உயிரோடு இருப்பது தெரிந்து அவனை பார்ப்பதற்காக இந்தியா கிளம்பி வந்த கயல் கடற்கரையோரத்தில் மயங்கி கிடந்த யாமினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவளை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தவள் அந்த தகவலை ரேணுபிரியாவிடம் தெரிவிக்க அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது. கயல்விழி அவசரப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்ததற்கு திட்டியவள் யாமினியையும் கூட்டிக் கொண்டு நியூயார்க் போகச் சொல்லிவிட்டாள். இனி என்ன செய்தாலும் ஹரிஷை பார்க்க முடியாது என்பது புரிய அமைதியாக நியூயார்க் கிளம்ப தயாரானாள் கயல்விழி. எப்படியும் ஆபீஸில் போட்டிருக்கும் மெடிக்கல் லீவ் 2 மாதத்தில் முடிந்துவிடும். அதன் பிறகு வந்து ஹரிஷை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஒரு வகையில் தன்னால் அவன் சாகவில்லை என்பதே கயல்விழிக்கு நிம்மதியாக இருந்தது. மறுபக்கம் இங்கே ஜீவாவின் வீட்டில் ஹரிஷும் ஜீவாவும் சேர்ந்து கமாண்டரின் உடலை ஒரு சவப்பெட்டியில் முறையாக வைத்தனர். அதன் பிறகு ஹரிஷ் சொன்னது போலவே ஜீவாவின் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு லாமா தீவை நோக்கி விரைந்தனர். இந்திய பெருங்கடலின் மத்தியில் இருந்த லாமா தீவை பற்றி அவர்கள் சில வதந்திகளை கேள்விப்பட்டிருந்தார்கள். இப்போதுதான் முதல் முறையாக அங்கே போகும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான அந்த தீவை பணக்காரர்கள் தங்களுடைய ஓய்வுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். அந்த தீவு மிரியட்ஸின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஹரிஷுக்கே இப்போதுதான் தெரியும். ஹெலிகாப்டரில் பறக்கும்போது கீழே இருந்த கடலும் இயற்கை காட்சிகளும் கண்ணை கவரும் வகையில்தான் இருந்தது. ஆனால் இப்போது இருந்த சூழ்நிலையில் அதை ரசிக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு கடற்கரைக்கு அருகில் இருந்த புல்வெளியில் லொகேஷன் காண்பிக்க அங்கே தரையிறங்கினார்கள். அவர்கள் இருவரும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரியான கருப்பு உடையில் வரிசையாக நிற்பதை பார்த்தார்கள். தங்களுடைய கமாண்டரின் உடலை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்காக அவர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார்கள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது.
சுப்ரீம் கமாண்டர் இறந்தது பற்றிய செய்தி மிரியட்ஸ்களுக்கு இடையில் மிக வேகமாக பரவியது. அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் ஒரு தாங்க முடியாத சோகம் அப்பி இருந்தது. அவர்கள் அருகில் வந்த ஒருவர், நீங்கள் 2 பேரும் தானே ஹரிஷ் அப்புறம் ஜீவா என்று மரியாதையாக கேட்க இருவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். நீங்கள் வருவீங்கன்னு எங்களோட டெப்டி லீடர் சொல்லியிருந்தார். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் கமாண்டருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் என் கூட வாங்க என்று கூறிய அந்த நடுத்தர வயது மனிதர் திரும்பி தீவுக்குள் நடந்தார். ஹரிஷும் ஜீவாவும் அந்த மனிதரை பின்தொடர மற்ற மிரியட்ஸ் மெம்பர்கள் கமாண்டரின் உடல் இருந்த சவப்பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தனர். தீவின் நடுவில் காடு போல் இருந்த ஒரு பகுதியின் வழியாக அவர்கள் சென்றனர். அந்த காட்டின் சூழல் ரொம்பவே அமைதியாக இருப்பதை கவனித்த ஹரிஷும் ஜீவாவும் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டனர். அங்கு ஏராளமான பூக்கள், செடிகள் மற்றும் விலங்குகள் சுற்றித் திரிந்தன. இப்படி ஒரு இடத்தில் மிரியட்ஸின் தலைமையகம் இருக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. கடைசியாக ஒரு மண்டபம் போன்ற இடத்திற்கு அருகில் வந்தபோது அங்கிருந்த மேடையில் மேல் ஒரு அழகான சிம்மாசனம் இருப்பதை கவனித்த ஹரிஷுக்கு அது தலைவருடைய இருக்கை என்பது புரிந்தது. அதன் வலது பக்கம் இருந்த இன்னொரு அழகான இருக்கையில் கலங்கி போன முகத்துடன் விக்டர் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தான். அப்படியே தன் கண்களை சுழற்றியவன் அந்த இடத்தை ஆராய்ந்தான். அந்த மேடையை ஒட்டி கீழே வரிசையாக போடப்பட்டிருந்த இருக்கைகளில் 6 அமைச்சர்கள், 12 தூதுவர்கள் மற்றும் 36 செக்ரட்டரிகள் இருப்பதையும் கவனித்தான். அவர்களில் கேசவன், மோனிஷா, பூஜா போன்ற பரிச்சயமான முகங்களும் இருப்பதை பார்த்தவன் அவர்களுக்கு லேசாக தலையசைத்து வணக்கம் சொன்னான். அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த மிரியட்ஸின் ஆயிரக்கணக்கான மக்கள் ஹரிஷையும் ஜீவாவையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலரின் கண்களில் ஹரிஷை பார்த்ததும் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து போனது. இவங்க எல்லாரும் ஏன் இப்படி நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க யோசித்த ஹரிஷ், ஒருவேளை தன்னை பற்றிய ஏதாவது வதந்திகள் அவர்களுக்கிடையில் பரவி இருக்கலாம் என்று நினைத்தான். ஹரிஷ், ஒருபடியா நீ வந்துட்டியா? இதுதான் ஜீவாவா? வணக்கம் ஜீவா, உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு என்று சொல்லியபடி வேகமாக இறங்கி வந்த விக்டர் அவர்கள் இருவரையும் அணைத்து கொண்டான். நான் சொன்ன மாதிரி கமாண்டரை இங்கே கொண்டு வந்துட்டேன் விக்டர், இப்போ நீ தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஆறுதலாக சொன்ன ஹரிஷ் விக்டரின் தோளில் தட்டி கொடுத்தான். அதற்குள் கமாண்டரின் உடல் இருந்த சவப்பெட்டி அங்கு வந்துவிட அதை ஒரு பெரிய பளிங்கு மேடையில் இறக்கி வைக்க சொன்ன விக்டர் வேகமாக அதை நெருங்கி சவப்பெட்டியின் மூடியை திறந்தான். கமாண்டரின் உடல் இருந்த நிலைமையை பார்த்தவுடன் விக்டரின் முகம் வெளிரி போய் கண்ணீர் ஆறாக பெருகியது. அவன் உடல் குலுங்கியது. அப்படியே ஒற்றை காலில் மண்டியிட்டு அந்த உடலை வணங்கினான். அவனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அதே போல ஒற்றை காலில் மண்டியிட்டு தங்களுடைய கமாண்டருக்கு மரியாதை செலுத்தினார்கள். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் அழுது கொண்டே இருக்க ஒரு அழகான பெண் விக்டரின் அருகில் சென்று அவனை தட்டி எழுப்பினாள். ஏங்க, கொள்ளும் ஆர்வம் அவர்கள் எல்லோருடைய கண்களிலும் மின்னியது. சிலரின் கண்களில் மட்டும் ஒரு அதீத பேராசை தெரிந்தது. அந்த லெட்டரை அப்படியே அங்கிருந்த கேசவனிடம் கொடுத்த விக்டர், இதுல என்ன இருக்குன்னு படிங்க தாத்தா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.